بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. கருணையும் சலாமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்கள் உயிரிலும் மேலாக ஏற்று பின்பற்றி வாழக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வெள்ளி குத்பாவிலே சமூக சீர்கேடுகளும் சீர்படுத்தக்கூடிய வழிகளும் என்ற ஒரு தலைப்பிலே காலத்தின் தேவை கருதி சில அடிப்படையான செய்திகளை மாத்திரம் மிக சுருக்கமான முறையில் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த யுகமானது அறிவியல் யுகம் என்று நாங்கள் அழைக்கின்றோம். உலகத்திலே எங்கு பார்த்தாலும் அறிவியல் ஆராய்ச்சி துறைகள் அதிகரித்து போயிருக்கின்ற ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தில் எந்த அளவுக்கு அறிவியலும் ஆராய்ச்சிகளும் அதனோடு ஒட்டிய அம்சங்களும் படுவேகமாக அதிகரித்து செல்கின்றதோ அதற்கு ஏற்ப அல்லது அதைவிட மிக வேகமான முறையில் இந்த உலகத்திலே பண்பாட்டு ரீதியான, ஒழுக்க ரீதியான, பொருளாதார ரீதியான, கலாச்சார ரீதியான சீரழிவுகள் இன்று அதிகரித்து வருவதையும் நம்முடைய கண்கூடாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் தோற்றுவிக்கப்பட்ட
சமுதாயங்களிலேயே மிக உன்னதமான ஒரு சமுதாயம். அதிலும் குறிப்பாக நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற மகத்தான அந்த பணியை தோள்களில் அமானிதமாக சுமந்த ஒரு சமுதாயம் நாங்கள். அப்படியான இந்த சமுதாயத்துக்குள்ளேயே உலகம் திக்கற்று செல்லுகின்ற நேரத்தில் அந்த உலகத்தின் போக்கை சீர்படுத்த வேண்டிய இந்த உம்மத்துக்குள்ளேயே பல்வேறு விதமான சீர்கேடுகள் தலை தூக்குவது என்பது மிக ஆபத்தான ஒரு நிலை. எனவே தான் இந்த நிலையை சுட்டிக்காட்டி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற பிரதானமான அம்சங்கள் இரண்டு தான். ஒன்று, பண்பாட்டு ரீதியான அல்லது ஒழுக்க ரீதியாக இந்த சமுதாயம் சந்தித்து வருகின்ற வீழ்ச்சிகள் என்ன. இந்த முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே பல்வேறு சீர்கேடுகள் காணப்பட்டாலும் அதில் தலையாய சீர்கேடாக ஒழுக்க வீழ்ச்சிக்கு வித்திடக்கூடிய சீர்கேடாக சொல்வதாக இருந்தால் அஜ்னபி மஹ்ரமி என்கின்ற உறவு முறை பற்றிய அறிவின்மை என்று நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் மஹ்ரமி என்றால் யாரையெல்லாம் நாங்கள் திருமணம் செய்வதற்கு மார்க்க ரீதியாக அனுமதி இல்லையோ அவர்கள் மஹ்ரமி என்று அழைக்கப்படுவார்கள். திருமணம் செய்வதற்கு யாரெல்லாம் மார்க்க ரீதியாக அனுமதி இருக்கிறதோ அவர்கள் அஜ்னபி என்று அழைக்கப்படுவார்கள். எனவே உலகத்தில் யாரை எனக்கு திருமணம் செய்வதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கிறதோ அத்தகைய அஜ்னபிகள் மத்தியில் என்னுடைய பேச்சு வழக்கு எவ்வாறு இருக்க வேண்டும், என்னுடைய நடத்தை எவ்வாறு அமைய வேண்டும் என்பது மிக முக்கியமாக மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விதி. ஆனால் இந்த அஜ்னபி என்ற இந்த உறவு முறை இன்று உலகத்திலே பேணப்படுகிறதா? முதலாவதாக நம்முடைய வீட்டு சூழலை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வீட்டுக்குள்ளே மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய இந்த அஜ்னபி என்ற உறவு முறையை எந்த அளவுக்கு நாங்கள் பேணக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் பட்டியலில் மார்க்கம் யாரை கொண்டு வருகிறது? என்னுடைய சாட்சியின் மகளை இஸ்லாம் கொண்டு வந்து வைக்கிறது. என்ற உம்மாவுடைய தங்கச்சி இருக்கிறார், அந்த தங்கச்சியினுடைய சாட்சியினுடைய மகள் எனக்கு யார்? அவள் ஒரு அஜ்னபி. அவளை மனம் முடிப்பதற்கு எனக்கு மார்க்க ரீதியாக அங்கீகாரம் அனுமதி இருக்கிறது. அப்ப அவளை திருமணம் செய்ய எனக்கு முடியும் என்றால் நாங்கள் இருவரும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிகளையும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஒரு அஜ்னபிக்கு முன்னாடி எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சாட்சியினுடைய மகளோடு நான் எப்படி அந்த அஜ்னபி உறவு முறையை பேணுகிறேன்? பேச்சில இங்கிதம் இருக்கிறதா? நடத்தையில இங்கிதம் இருக்கிறதா? சில வீடுகளுக்குள்ளே சாட்சி பெரியப்பா மகள் பெரியப்பாமார்களுடைய பெண் பிள்ளைகள் ஏதோ சொந்த தாத்தா தங்கச்சி இரத்த உறவை போன்று நாங்கள் பார்க்கிறோம். இல்லை, அவர்களை மனம் முடிப்பதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கிறது. அவர்களோடு தொட்டு பேச முடியாது, அவர்களை தொடுவதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது, மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. அவர்களோடு
முறையான ஆடை இல்லாமல் ஒரு அஜ்னபியான பெண் எனக்கு முன்னால் நிற்க முடியாது என்று மார்க்கம் தடை செய்கிறது. அல் குர்ஆன் தடை செய்கிறது. ஜாகிலிய காலத்து பெண்கள் தங்களை சிங்காரித்து கொண்டு ஒய்யாரமாக எப்படி வீதிகளிலே உலா வருவார்களோ அதுபோன்று மூமினான பெண்களே நீங்கள் இருக்காதீர்கள் என்றால் குர்ஆன் தடை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இவையெல்லாம் மார்க்க ரீதியாக ஒரு பெண் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள். ஆனால் எங்களுடைய வீடுகளுக்குள்ளே இன்று நடப்பது என்ன? சாட்சி பெரியப்பாமார்களுடைய பெண் பிள்ளைகளை சர்வ சாதாரணமாக நாங்கள் தொட்டு விளையாடுகிறோம், தொட்டு பேசுகிறோம். சில போது தனியாக எங்களுடைய மோட்டார் சைக்கிளில் வைத்து அழைத்து செல்லுகிற அளவுக்கு இன்று பல ஊர்களில் நிலைமைகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு புறம். அடுத்தது, வீட்டுக்குள்ளே பேணப்பட வேண்டிய இன்னொரு அஜ்னபியான ஒரு உறவு முறை தான் மச்சான் மைனி உறவு முறை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை விழித்து ஒரு தடவை எச்சரிக்கை செய்தார்கள். பெண்கள் இருக்கின்ற சபைகளிலே நீங்கள் தன்னந்தனியாக நுழைவதை இட்டு உங்களை நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் என்றார்கள். அப்பொழுது ஒரு நபி தோழர் எழுந்து கேள்வி கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, ஒரு வீட்டில் என்னுடைய மைனி இருக்கிறாள், என்னுடைய நானாவினுடைய மனைவி, என்னுடைய தம்பியினுடைய மனைவி அவள் இருக்கிறாள். அவள் தனியாக இருக்கிற போது மச்சான்காரன் அந்த வீட்டுக்குள் நுழைவதும் கூடாதா என்று அவர் கேள்வி கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் என்ன பதிலை சொன்னார்கள்? அல்ஹம்மு அல் மவுத், ஆம் கூடாது என்று மாத்திரம் சொல்லவில்லை. ஒரு மைனி தனியாக இருக்கிற போது அந்த மச்சான் மைனி உறவு என்பது அல் மவுத், அது மரணம் என்றார்கள், அது அழிவு என்றார்கள், அது பெரும் கைசேதம் என்றார்கள். ஒரு மனிதனுடைய உடம்பில் உயிர் பிரிந்து விட்டால் அவனுடைய ஆட்டம், கூத்து, கும்மாளம் அனைத்தும் எப்படி நின்று போய்விடுமோ, உலக செயற்பாடுகள் அப்படியே முடிவுக்கு வந்து விடுமோ, இது போன்று பயங்கரமான ஒரு அம்சம்தான் மச்சான் மைனி உறவு முறை. அந்த இருவரும் தன்னந்தனியாக சந்திப்பது என்பது பேர் அழிவை அந்த குடும்பத்துக்குள் ஏற்படுத்தும். ஒழுக்க ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக ஒரு பாரிய வீழ்ச்சியை அந்த குடும்பத்துக்குள், சமூகத்தில் ஏற்படுத்தும். அதனுடைய பாதிப்பும் அதிர்வும் அதிபயங்கரமாக இருக்கும் என்ற செய்தியைத்தான் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். ஆனால் இன்று நம்முடைய வீட்டு சூழலில் இந்த உறவு முறை எந்த அளவுக்கு நாங்கள் பேணுகிறோம்? மச்சான் மைனி உறவு என்றால், நானாவுடைய மனைவி என்றால், அல்லது தம்பியுடைய மனைவி என்றால் அது எங்களுக்கு சர்வ சாதாரணம். தாராளமாக போய் தனியாக இருந்து நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம், சிரித்து பேசுகிறோம். இது எப்படி மார்க்க ரீதியாக அனுமதி அளிக்க முடியும்? எப்படி இதை இஸ்லாம் அனுமதி அளிக்கும்? மரணம் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் எச்சரித்த ஒரு குற்றம் அல்லவா அது? இன்று உலகத்தின் நடப்புகளை நாங்கள் நாளாந்தம் செய்மடுக்கிறோம். எத்தனை விதமான குடும்பங்கள் பிரிந்து அவை மானம் இழந்து அந்த குடும்பத்தினுடைய கௌரவம் எல்லாம் ஊரெல்லாம் அசிங்கப்படுகிற அளவுக்கு வந்திருந்து இன்று நடுத்தருவில் நிற்பதற்கு இந்த உறவு முறை பேணப்படாமை ஒரு பிரதானமான ஒரு காரணி. ஆனால் இந்த சமூகத்துக்குள்ளே, நம்முடைய வீட்டு சூழலில் இந்த உறவு முறை பேணப்படுவதில்லை. எனவே அஜ்னபி மஹ்ரம் என்ற உறவு முறை இஸ்லாம் வலியுறுத்துகின்ற
மிக பிரதானமான ஒரு அம்சம். அது இன்று நம்முடைய வீட்டு சூழல்ல இல்லை. சரி, வீட்டு சூழலை விட்டு பாடசாலை சூழலுக்கு நாங்கள் சென்றால் அங்கு இந்த உறவு முறை பேணப்படுகிறதா? நம்முடைய பிள்ளைகளுக்கு வீட்டில் வளர்கிற போதே அஜ்னபியான ஒரு ஆணுக்கு முன்னாடி, மகளே நீ எவ்வாறு ஆடு அணிய வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும், குலைந்து குலைந்து பேசுவதை மார்க்கம் தடை செய்திருக்கிறதா இல்லையா? ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணோடு பேசுகிற போது அல் குர்ஆன் சொல்லுகிற சட்டம் என்ன? அவர்களோடு குலைந்து கனிந்து நீங்கள் பேசாதீர்கள். ஏன் பேசக்கூடாது? நீங்கள் நல்லெண்ணத்தில் பேசினாலும் அதை கேட்கின்றவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கலாம், அவன் சபலம் மிக்கவனாக இருக்கலாம். உங்களுடைய குலைந்த இனிக்கின்ற அந்த பேச்சை அவன் தனக்கு சார்பானதாக வளைத்து உங்களுடைய கற்பு உடையத்தில் எல்லை மீற வாய்ப்புகள் உண்டு. எனவே அப்படி பேசாதீங்க. குர்ஆன் தடுக்கிறது, அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். ஆனால் இந்த பேச்சு ஒழுங்கை நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறோமா? சொல்லி வளர்த்திருக்கிறோமா? நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்முடைய சின்ன ஆண் பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் பெண்களோடு பேசக்கூடாதப்பா என்பதை சொல்லி வளர்த்திருக்கிறோமா என்றால் இல்லை. டியூஷன் அனுப்புகிறோம், அனுப்புங்க, தாராளமாக அனுப்புங்க. ஆனால் மார்க்கம் சொல்லுகிற இந்த அடிப்படையான ஒழுக்க நல்வாழ்வுக்கு தேவையான விழுமியங்களை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று வீட்டிலும் அந்த அறிவு கொடுக்கப்படுவதில்லை. அதனுடைய தாக்கம் பாடசாலைக்கு போனால் அங்கு கலவன் பாடசாலையாக முஸ்லிம் பாடசாலைகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த நாட்டிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய நியமத் முஸ்லிம் பாடசாலை என்பது. முஸ்லிம் பாடசாலை என்பது ஒரு முஸ்லிம் பாடசாலை என்கிற போது நம்முடைய மார்க்க விழுமியங்களுக்கு ஏற்ப சில அம்சங்களை நடைமுறைப்படுத்தலாம். இந்த ஊரிலே உள்ள புத்திஜீவிகள், சமூக ஆர்வலர்கள், மார்க்க அறிஞர்கள், இன்னொரு சமுதாயத்தின் அரசியல் ரீதியாக உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் பேசினால், தீர்மானித்தால், கலந்துரையாடல் செய்தால் ஒவ்வொரு ஊரிலும் ஆண் பிள்ளைகளுக்கு தனியாகவும் பெண் பிள்ளைகளுக்கு தனியாகவும் பாடசாலைகளை நிறுவ முடியும். எத்தனை ஊர்ல இருக்குதா இல்லையா? பாலிகாண்டு தனியா நடத்துறாங்களா இல்லையா? பெண்கள் பாடசாலை என்று நடத்துகிறார்களா இல்லையா? ஏன் முஸ்லிம் ஊர்களில் இதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதில்லை? இன்னைக்கு ஸ்கூல்ல பார்க்கிறோமே, இந்த நாட்டினுடைய மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் அறிக்கை என்ன விட்டாங்க? 16 வயதுக்கு குறைந்த பெண் பிள்ளைகள் கருப்பம் தரிக்கின்ற விகிதாசாரம் இந்த நாட்டிலே அதிகரித்து வருகிறது. யாருக்கு மத்தியில? 16 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகள். எத்தனாம் ஆண்டு? ஓலவலுக்கு கீழே, 11ஆம் ஆண்டுக்கு கீழே, 10ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பெண் பிள்ளை, 9ஆம் ஆண்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை, 7, 8ஆம் ஆண்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை கற்பத்தோடு வருகிறாள் என்றால், படிக்க சென்றவள், புத்தகம் சுமந்தவள் பிள்ளையோடு வயிற்றிலே நிற்கிறாள் என்றால், இந்த சமுதாயத்தினுடைய, இந்த நாட்டினுடைய பாடசாலை கல்வி எங்கு போய் நிற்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு இந்த நாட்டில் நடக்கிறது நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ள நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அந்த அளவுக்கு இந்த நாட்டின் ஒழுக்கம் அதல பாதாளத்தை நோக்கி செல்கிற சகோதரர்களே. ஒரு பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு ஒரு பெற்றோரால் நிம்மதியாக வீட்டிலே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது.
பிள்ளையை சர்வ சாதாரணமாக பெற்று வயல்வெளிகளிலே தூக்கி எறிந்துவிட்டு சென்ற நிகழ்வுகளை எல்லாம் அண்மை காலங்களில் நாங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்தோமா இல்லையா? 11ஆம் ஆண்டு கற்கின்ற ஒரு மாணவன் மாணவி காதல் தோல்வி என்ற அந்த காதல் என்கின்ற கேடுகட்ட மார்க்கம் அனுமதிக்காத அந்த கலாச்சார வீழ்ச்சியில் வீழ்ந்து உயர்ந்த கோபுரங்களில் அடுக்குமாடி தொடர்களில் ஏறி கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்ட பிள்ளைகளின் செய்திகளை அண்மை காலங்களில் இந்த நாட்டிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த பிள்ளைகளுக்கு அஜ்னபி என்றால் யார், யாரோடு யார் எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்ற அந்த வரையறை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டு அவர்கள் வளர்க்கப்படவில்லை. பாடசாலை பருவத்திலும் பாடசாலைக்குள்ளேயும் அந்த அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனுடைய தவிர்க்க முடியாத இன்னொரு சைடு எஃபெக்ட் தான், விளைவு தான் காதல் கலாச்சாரம். ஈஸியா இன்னைக்கு இளைஞர்கள் காதலிக்கிறார்கள், யுவதிகள் காதலிக்கிறார்கள். மாலை நேர டியூஷன் வகுப்புகள் என்று சொல்லி அந்த வகுப்புகளுக்கு செல்வதாக பெற்றோர்களுக்கு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்புகிற எத்தனையோ ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பாக்கு என்றும் பீச் என்றும் இன்னொரு இடங்களில் சுற்றி திரிகிறார்கள். மார்க்கம் அனுமதிக்காத விதத்தில் தங்களுடைய உணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்திற்கு அப்பால் உள்ள இளைஞர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு முஸ்லிம் பாடசாலையில் கல்வி கற்கின்ற யுவதிகளின் நிலை இன்று மாறிப்போயிருக்கிறது என்றால் இந்த ஒழுக்கம் எங்கு நோக்கி போகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த இஸ்லாம் சொல்லுகிற வரையறை. அஜ்னபின்னா எப்படி இருக்கணும், ஒரு ஆணோட ஒரு பெண் எப்படி பேசணும், ஒரு பெண்ணோட ஒரு ஆண் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த வரையறைகள் சொல்லப்படாமல் நம்முடைய பிள்ளைகளை வீட்டிலும் பாடசாலை சூழலிலும் நாங்கள் வளர்த்ததின் அந்த விளைவுகளை இன்று நாங்களே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாங்களே அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இது முதலாவது சீர்கேடு. இரண்டாவது அம்சம், இந்த நாட்டிலே குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அண்மை காலமாக அதிகரித்து வருகின்ற ஒரு மனோபாவம் இருக்கிறது. அது குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியில் என்ன மனோபாவம் தெரியுமா? இப்போதைக்கு நாங்கள் திருமணம் செய்வது இல்லை. திருமணத்தை காலம் தாழ்த்துவது. ஒரு இளைஞன் 20 வயதில் இருக்கிறான், 25 வயதில் இருக்கிறான், சில போது 30 வயதையும் தாண்டியவன் நிற்கிறான், ஆனால் திருமணம் செய்யாமல் இருக்கிறான். ஏனப்பா நீ திருமணம் செய்யவில்லை என்று கேட்டால், இல்லை எங்களுடைய வீட்டில் இன்னும் தாத்தாமார் இருக்கிறாங்க அல்லது இன்னும் நாணமார் இருக்கிறாங்க, ஒன்று முடிய ஏறு இறங்கு வரிசையில் தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லாத ஒரு வரையறையை நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இது பிழை. இப்படி ஒரு வரையறையை மார்க்கம் சொல்லவில்லை. தாத்தாவுக்கு கல்யாணம் நடந்தாதான் தம்பி திருமணம் முடிக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்கிறதா? அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்களா? அப்படி ஒரு வரையறை இந்த மார்க்கத்தில் இருக்குதா? இல்லை. யார் யாருக்கு எது எப்பொழுது தேவையோ அவர்களுக்குரிய தேவைகளின் அடிப்படையில் அது தீர்மானிக்கப்பட வேண்டும். நானாவுக்கு இப்போ தேவை இல்லாமல் இருக்கலாம், தம்பிக்கு தேவையா இருக்கும். தாத்தாவுக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம், தங்கச்சிக்கு தேவையா இருக்கும். அதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை இந்த சமுதாய கட்டமைப்பு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த புரிதல் இல்லை. ஒரு வகையான சம்பிரதாய சடங்கு பூர்வமான அணுகுமுறை. எல்லாரையும் மூத்தவர்களை கரை சேர்த்து விட்டுத்தான் இளையவன் கல்யாணம் முடிக்க வேண்டும் என்ற இந்த முறை இந்த சமூகத்தில் ஒழுக்க ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துகிறது.
மூன்றாவது, இப்போதைக்கு திருமணம் தேவையில்லை. ஏன் தெரியுமா? அதற்கு காரணம் சொல்கிறான், இன்னும் நான் உழைக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது, வீடு கட்ட வேண்டியிருக்கிறது, இன்ன 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 தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது என்று ஒரு சாட்டுப்போக்கை முன்வைக்கிறான். உலகத்தில் ஒரு சிந்தனை இன்று அதிகரித்து வருகிறது. அந்த சிந்தனையை டிங்க் என்று சொல்வார்கள். அதாவது டபுள் இன்கம் நோ கிட்ஸ் என்று அதற்கு ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். இரட்டை வருமானம், பிள்ளைகள் வேண்டாம் என்ற கோட்பாடு. பெண் பார்க்கும் போதே அந்த பெண் தொழில் செய்கிறாளா, அந்த நிலை இருக்குதா இல்லையா? பெண் தொழில் செய்கிறாளா, குறைந்தபட்சம் ஒரு டீச்சிங் தொழிலாவது அவரிடம் இருக்கிறதா என்று இப்படி இரண்டு பேருமே சம்பாதிப்பவர்களாக, உழைப்பவர்களாக, இரட்டை வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்ற குறிக்கோளோடு பெண் பேசுகின்ற, திருமணம் பேசுகின்ற ஒரு நடைமுறை இன்று அதிகரித்து வருகிறது. அதே நேரம் இப்போதைக்கு பிள்ளைகள் வேண்டாம், குடும்ப கட்டுப்பாடாம், நாங்கள் ஜொலியாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் இப்போதே அதிகரித்து விட்டால் நம்முடைய இளமை வீணாகிவிடும். நாம் நிம்மதியாக ரசிக்க வேண்டிய அந்த காலத்தை நாங்கள் இழந்து விடுவோம். எனவே நல்ல வருமானம் இருக்கணும் ரெண்டு பேருக்கும், ஆனால் பிள்ளைகளை கொஞ்சம் காலம் தாழ்த்தி பெற்றுக்கொள்வோம். இது ஒரு பயங்கரமான சிந்தனை. 1980, 90களில் ஐரோப்பிய தேசங்களில் காணப்பட்ட ஒரு சித்தாந்தம் இன்று மேற்கத்திய உலகத்தில் தான் இந்த சிந்தனை இருக்கிறது. ஆனால் அந்த சிந்தனை தாக்கம் இன்று இலங்கையிலேயும் கூட முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியிலும் வந்திருக்கிறது. எனவே அவன் காலத்தை, திருமண வயதை தாமதப்படுத்துகிறான். ஷைத்தான் நம்மோடு இருக்கிறான். சகோதரர்களே, நாம் திருமண வயதை தாமதப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லாவிட்டால் இன்னொரு நிலையில் அந்த ஷைத்தான் போடுகிற வலையில் நாங்கள் வீழ்ந்து மானத்தை இழக்க வேண்டிய நிலை ஏற்படலாம், நம்முடைய ஒழுக்கத்தை இழக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். இந்த சமுதாயத்தில் அத்தகைய ஒழுக்கக்கேடுகள் இன்று அதிகரித்து வருகிறது. இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் மத்தியில் கள்ள தொடர்புகளும் தகாத தொடர்புகளும் இன்று பெருகி வருகிறது. என்ன காரணம்? திருமணத்தை காலம் தாழ்த்துவது. எனவே இது ஒரு பயங்கரமான ஒரு சீர்கேடு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நான்காவது ஒரு அம்சம்தான் பெண்கள் உழைக்க ஆரம்பித்தமை. பெண்கள் உழைக்க ஆரம்பித்தமை. மார்க்கம் பெண்கள் உழைப்பதை தடை செய்யவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் பெண்கள் உழைப்பதை ஹராமாக்கவில்லை. இந்த மார்க்கத்தில் பெண்களுக்கு உழைக்கின்ற உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. ஒரு பெண் அவளுடைய இயல்புக்கேற்ப, அவளுடைய உடல் தன்மைக்கு ஏற்ப சில தொழில்களை அவளுக்கு செய்ய முடியும். அதன் ஊடாக கிடைக்கிற வருமானம் அவளுக்கு உரியதுதான் என்றால் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, சுன்னாவும் அதை சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாம் ஒரு நாளும் பெண்கள் உழைத்துத்தான் ஆக வேண்டும் என்றும் சொல்லவில்லை. வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் ஒருபோதும் பெண்கள் உழைத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பெண்களுக்கு ஒரு நாளும் ஏற்படுத்தவில்லை. ஒரு பெண் பிள்ளையாக, மகளாக இருக்கிற போது அவளை பாதுகாக்கின்ற பொறுப்பு தந்தைக்குரியது. அவள் மனைவியாகிற போது அவளை பாதுகாக்கின்ற பொருளாதார அனைத்து செலவுகளும் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய நிர்வாகிகள். ஏன் அல்லாஹ் அதை சொன்னான்? நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தில் இருந்து அவர்களுக்கு செலவழிக்கிறீர்கள்.
எனவே செலவு என்பது மகளாக இருக்கிற போது தந்தையும், மனைவியாக இருக்கிற போது கணவனும், பிள்ளையாக இருக்கிற போது தாயாக இருக்கிற போது அந்த குடும்ப ஆண் பிள்ளைகளும் அதை ஷேர் பண்ணிக் கொள்வார்கள். இதுதான் மார்க்கம் சொல்லுகிற பெண்களுக்கான செலவீனங்கள். ஆண் தான் பொறுப்பு. ஆனால் ஒரு பெண்ணுடைய மிக பிரதானமான தொழிலாக இஸ்லாம் இதை சொல்கிறது. தாராளமாக கல்வி கற்கலாம், இந்த உலகத்தை கற்க வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து கலைகளையும் அவள் தாராளமாக கற்கலாம். மார்க்கத்தை கற்க வேண்டும், சுன்னாவை கற்க வேண்டும், அல் குர்ஆனை அவள் கற்க வேண்டும். அவளுடைய மடியில் தோளில் ஒரு எதிர்கால சமுதாயத்தை அவள் சுமக்க இருக்கிறாளே, அவளுடைய எதிர்கால வாரிசு பிள்ளை. அந்த பிள்ளையை மார்க்க ரீதியாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் ஒரு பிள்ளையை உருவாக்கி இந்த உலகத்திற்கு தருவதுதான் ஒரு பெண்ணின் அமானிதம், பொறுப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் தெளிவாக சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் வினவப்படுவீர்கள். ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீடு பிள்ளைகள் விடயத்தில் அவள் பொறுப்புதாரி, அது குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள். பிள்ளை வளர்ப்பு ஒரு பெண்ணின் அடிப்படை பணி. எனவே தான் மார்க்கம் அவளுக்கு பெரிய அளவு சுமைகளை கொடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? பிள்ளை வளர்ப்பை போன்ற ஒரு சுமை வேறு எதுவுமே இல்லை. அதற்கு நிறைய டைம் தேவை, அதற்கு நிறைய தியாகம் தேவை, அதற்கு நிறைய அர்ப்பணம் தேவை, அதற்கு நிறைய பொறுமை தேவை. அந்த எல்லா அம்சங்களையும் அந்த பெண்ணிற்கு அல்லாஹ் தஆலா இயல்பில் கொடுத்து இந்த உலகத்திற்கு பயனளிக்கக்கூடிய, நாளை மறுமையிலே ஜன்னாவிலே சொர்க்கத்திலே குடும்பமாக கரையொதுங்கக்கூடிய அந்த இஸ்லாமிய குடும்பங்களை அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழுகின்ற அந்த நல்ல குடும்பத்தை உருவாக்குவதுதான் சகோதரர்களே ஒரு பெண்ணின் அடிப்படையான பணி. அடிப்படையான பணி. அந்த பணியை செய்வதற்கு தொழில் குறுக்காக வந்தால் தொழிலை வீச வேண்டுமே தவிர அடிப்படை பணியை அல்ல. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குது? மாப்பிள்ளையும் உழைக்க போகிறான், பொஞ்சாதியும் உழைக்க செல்கிறார். காலை 5:30 மணி 6 மணி 7 மணி ஆகிவிட்டால் இருவரும் இரு திக்குகளில் செல்கிறார்கள். இரவு ஆகி 7 மணி 8 மணிக்கு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் நல்ல மனைவியை பார்த்து எப்படி சொன்னார்கள்? சாலிகான மனைவி என்றால் யார் தெரியுமா? இதா நலர இலைகா சர்ரத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவளை பார்த்தால் அவள் உங்களை பரவசப்படுத்துவாள். இப்போ யார் யாரை பார்க்கிறது? யார் யாரை பரவசப்படுத்துறது? 2 பேருமே களைப்படைந்து நொந்து வெந்து அவர்கள் வருகிறார்கள். கணவன் வீட்டுக்கு வந்தால் அவனை ஆறுதல் படுத்துகிற நிலையில மனைவி இல்லை. மனைவி வீட்டுக்கு வந்தா அவளை ஆற தழுவுகிற நிலையில கணவன் இல்லை. 2 பேருமே உழைத்து களைத்து போய் வருகிறார்கள். 8-9 மணி ஆகிறா, 2 பேருமே உறங்கி விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் மனைவியோடு பேசியிருக்கிறார்கள், கதைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு ஆணை விட ஒரு பெண்ணை எப்படி எந்த இயல்போடு படைத்திருக்கிறான் என்றால், ஒரு நாளைக்கு குறைந்தது 2000 சொற்களை ஒரு பெண் பேசியே ஆக வேண்டும் என்று உளவியல் சொல்கிறது. அவள் அதிகமாக பேசக்கூடியவள். ஆனால் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பிரச்சினைகள், தான் சந்திக்கின்ற பிரச்சினைகள், பிள்ளையினுடைய பிரச்சினைகள், வீட்டு பிரச்சினைகள், பொருளாதார பிரச்சினைகள் என்று எத்தனையோ பிரச்சினைகளை அவள் உள்ளத்திலே சுமந்திருக்கிறாள். அதை கணவனோடு ஷேர் பண்ணுவதற்கு அவளுக்கு நேரம் இல்லை. காரணம், இருவரும் உழைக்கிறார்கள். அப்ப அவள் யாரோட ஷேர் பண்றா? தன்னுடைய உணர்வுகளை தான் தொழில் செய்கின்ற இடத்துல எந்த அந்நிய ஆண் இருக்கிறானோ, தனக்கு பக்கத்தில் தன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த ஆண்களோடும் பெண்களோடும் தங்கள் தனிப்பட்ட விவகாரங்களை இந்த குடும்ப பெண் ஷேர் பண்றா. அதனுடைய விபரீதம் தகாத தொடர்புகள்.
தகாத தொடர்புகள். இந்தியாவிலே ஒரு ஆய்வு செய்தார்கள். குடும்ப பெண்களுக்கு மத்தியில் விவாகரத்து அதிகரிப்பதற்கு என்ன காரணம்? அந்த ஆய்வில் 50% காரணம் என்ன தெரியுமா? தொழில் செய்வது, பெண்கள் தொழில் செய்வது. என்ற 2 பேருக்கும் பேச்சுவார்த்தைக்கு டைம் இல்லையே, மன ஆதங்கங்களை கொட்டி தீர்க்க வேண்டுமே, கொட்டி தீர்க்கிறார். பொருத்தமில்லாதவனிடம் கொட்டுகிற போது அவன் அவளை வளைத்து விடுகிறான். எனவே சமூக சீர்கேடுகள் அதிகரித்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளை எங்க வளர்க்க போடுறாங்க? 2 பேரும் தொழிலுக்கு போனா இன்னைக்கு புதிய ஒரு ட்ரெண்ட் என்ன? டே கேர் சென்டர்ஸ். டே கேர் சென்டர்ஸ். அந்த சென்டர்ஸ்களில் பிள்ளையை போட்டு விடுகிறோம், அல்லது யாரோ ஒருவருக்கு பொறுப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஆஃபீஸில் இருந்து திரும்பி வந்து நைட்டுக்கு பிள்ளை எடுத்துக்கொள்கிறோம். மாதாந்தம் உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் என்று தீர்மானித்து யாருக்காவது பிள்ளையை ஒப்படைத்து விட்டு போகிறோம். 4 மாச புள்ள, 1 வருஷ பிள்ளைய, அந்த பிள்ளையை வளர்ப்பவர்களிடம் மார்க்கம் இருக்கிறதா? அல் குர்ஆன் இருக்கிறதா? சுன்னா பற்றிய அறிவு இருக்கிறதா? மார்க்கம் சொல்லி தருகிற ஒழுக்க விழுமியங்கள், பண்பாட்டு அம்சங்கள், அல்லாஹ்வை பற்றிய அச்சம் அந்த வளர்க்கின்றவர்களிடம் இருக்கிறதா என்றால் மருந்துக்கும் இல்லை. அப்ப அந்த பிள்ளை எப்படி வளரும்? எப்படி வளரும்? எந்த இறையச்சத்தோடு வளரும் அது? எனவே இந்த சமூகம் இன்று வீழ்ந்திருக்கிறது, ஒழுக்கத்தில் வீழ்ந்திருக்கிறது. பல பாதிப்புகளை நாங்கள் சந்தித்து வருகிறோம். இது போன்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம் சகோதரர்களே. எனவே இது மாத்திரமல்ல, இன்னொன்று, இந்த சமூகத்தில் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, சீர்கேடு. இஸ்லாம் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறது. வட்டி ஹராம் என்று இந்த இடத்துல யாருக்காவது தெரியாதா? இந்த இடத்துல இருக்கிற யாருக்காவது ஒருவருக்காவது வட்டி ஹராம் எனக்கு இப்போதான்ப்பா தெரியும் அப்படி யாராவது இருப்பீர்களா? யாருமே இல்லை. வட்டி ஹராம் என்பது எல்லா மிம்பர்களிலும் எல்லாரும் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு பள்ளிக்கூட பாலகனுக்கு கூட தெரியும். ஆனால் வட்டி எடுக்கின்றவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். வட்டி ஹராம் என்பதனால் மாத்திரம் சமூகம் திருந்த போவதில்லை. வட்டி ஹராம் தான். ஆனால் மனைவி கதறுகிறாள், என் பிள்ளைக்கு பால் இல்லை, என் பிள்ளைக்கு பசியில் அழுகுறான். அந்த பிள்ளையின் கண்ணீர் வடிக்கின்ற அந்த முகத்தை ஒரு தந்தை பார்க்கிறான். நொந்து போய் வெந்து போய் ஒரு மூலையில் குந்திக்கொண்டு கதறிக்கொண்டிருக்கிற தன்னுடைய ஏழ்மையான அந்த மனைவியின் முகத்தை அவன் பார்க்கிறான். அந்த இரண்டையும் பார்க்கிற போது ஒரு ஏழை கணவனால் தன்னால் கையாளாகாத கணவனாக நான் இருக்கிறேனே என்ற எண்ணம் வருகிற போது மார்க்கம் மறுமையில் பார்த்து கொள்ளலாம். இப்ப இந்த பிள்ளையிட மனைவியிட வயிற்று பசிக்கு தீர்வு என்ன என்ற முடிவுக்கு வருகிறான். ஸோ அவன் நாடுகிற இடம் வட்டி, அவன் நாடுகிற இடம் வட்டி. சகோதரர்களே, வட்டிக்கு கொடுக்கிறான், வட்டிக்கு எடுக்கிறான். அதிலும் பெண்கள் வட்டிக்கு எடுத்து விட்டால் சில ஊர்களில் வட்டி செலுத்தாததனால் ஒரு பெண்ணை படுக்கைக்கு அழைத்து கற்பை விலை பேசுகின்ற நிகழ்வுகள் கூட இந்த நாட்டிலே நடக்காமல் இல்லை. சகோதரர்களே, அதை புரிந்து கொள்ளுங்கள். வட்டி என்பது அவ்வளவு பயங்கரமானது. அது சாதாரணமானதல்ல, விபச்சாரத்தில் தள்ளக்கூடியது, கற்போடு விளையாடக்கூடியது. எனவே வட்டியை ஒழிப்பதாக இருந்தால் மார்க்கம் சொல்லுகிற அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, அத்தகைய பைத்துல் மால் முறைமைகள் பள்ளிகள் தோறும் உருவாக்கப்பட வேண்டும். கூட்டு ஜக்காத் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். மாவுன் சூறாவிலே அல்லாஹ் கேட்கிறானே, இந்த மறுமையை பொய்ப்பிக்கின்ற மனிதர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அனாதைகளை விரட்டுவார்கள், ஏழைகளுக்கு உணவளிக்க பிறரை தூண்ட மாட்டார்கள். அப்படியா நாக்கள் தொழுதாலும் அவனுக்கு கேடுதான் என்று குர்ஆன் சொல்கிறது. கேடுதான். தொழுவார்கள் 5 நேரம், சுற்றி இருக்கிற ஏழையை பார்க்க மாட்டான். பசியில கண்ணீர் வடிக்கிற, வறுமையில் வீழ்ந்திருக்கிற ஒரு விதவையை பார்க்க மாட்டான். நீ தொழுது என்ன பயன்? இந்த தொழுகை உன்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? தொழுதால் சமூகம் பற்றிய அந்த அக்கறை வர வேண்டும்.
எனவே வறுமையில் வீழ்கிற போது அவர்களை உயர்த்துகின்ற ஒரு நடைமுறை திட்டம் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் மிக்க வேண்டும். இத்தகைய சீர்கேடுகளில் இருந்து அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பார். பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டாவது ஹுதுபாவிலே சுருக்கமாக 3 விஷயங்களை தொட்டு காட்டுகிறேன். இத்தகைய ஒழுக்க, பொருளாதார, பண்பாட்டு, கலாச்சார வீழ்ச்சிகளில் இருந்து, சீர்கேடுகளில் இருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதாக இருந்தால் இஸ்லாம் அடிப்படையாக 3 விஷயங்களை சொல்கிறது. முதலாவது தக்வா, இறையச்சம். நாங்கள் என்னதான் சட்டங்கள் போட்டாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற இறையச்சம் வராத வரைக்கும் சமூகம் மாறப்போவது இல்லை. குர்ஆனில் சூரா லுக்மான்ல அல்லாஹ் தாலா ஒரு நல்ல தந்தையின் முன்மாதிரியை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த நல்ல தந்தை தன்னுடைய பிஞ்சு மகனுக்கு சொன்ன முதல் உபதேசம், யா புனைய, என் அருமை செல்ல மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காத, இன்ன ஷிர்கல் அருள்முன் அலீம். அது மிக பயங்கரமான அநியாயம். அதை சொல்லிவிட்டு எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறார் அந்த பிள்ளைக்கு. வானத்திலே, பூமியிலே, அதற்குள்ளே ஒரு பாறைக்குள்ளே ஒரு கடுகளவு பொருள் மறைந்திருந்தாலும் அந்த பொருளை அல்லாஹ் அறிகிறான். அதை அவன் வெளிக்கொண்டு வருவான். அந்த லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு புகட்டிய ஒரு பாடம். இந்த உணர்வு ஊட்டப்பட்டு வளர்க்கப்படுகிற ஒரு பிள்ளை நாளைக்கு வளர்ந்து ஆளாகி தன் கண்களுக்கு முன்னால் ஒரு பாவத்தை செய்கின்ற நிலை ஏற்படுகிற போது ஒரு கடுகு அளவு ஒரு செயலை கூட, விடயத்தை கூட அந்த ரப்பு அவதானிக்கிறான் என்றால் நான் செய்கிற இந்த பாவத்தை அல்லாஹ் அவதானிக்க மாட்டானா என்ற உணர்வு வந்து விட்டாலே போதும், பாவங்கள் அழிந்துவிடும். தக்குவா முதலாவது காரணம். அதை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் பற்றிய அறிவை, அஸ்மாஉல் ஹுஸ்னாக்கள் பற்றிய தெளிவை பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். இரண்டாவது அஸ்ஸலாஹ், தொழுகை. தொழுகையுடைய நோக்கம் என்ன? குர்ஆன் சொல்கிறது, அகிமு ஸலாத்த லிக்ரி, என் நினைவு உள்ளத்தில் வருவதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ்வுடைய நினைவு பள்ளிக்குள்ள மட்டுமில்லை, படிக்கிற நேரம் வரணும், படிப்பிக்கிற நேரம் வரணும். பிள்ளைகளுக்கு கல்வி புகட்டுவது ஒரு அமானிதம் என்ற உணர்வு ஒரு ஆசிரியனுக்கு வந்துவிட்டால் கற்பித்தல் பணியில அவன் சோர்வடைய மாட்டான். பிள்ளைகள் இந்த மக்களுக்கு நேர்வழிப்படுத்துவது அமானிதம் என்ற உணர்வு ஒரு இமாமுக்கு வந்துவிட்டால் அந்த இமாம் தன்னுடைய நேர்வழி காட்டுகின்ற தவ்வா பணியில சோர்வடைய மாட்டான். ஒரு வியாபாரியுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அவதானிக்கிறான் என்ற உணர்வு வந்துவிட்டால் கலப்படம் இருக்காது, பொய் இருக்காது, அநீதி இருக்காது, ஏமாற்றி இருக்காது, பொய் சத்தியம் இருக்காது. இன்னைக்கு எல்லாம் இருக்குதே. என்ன காரணம்? தொழுகை சீரில்லை. தொழுகையின் நோக்கம் தெரியாமல் தொழுது கொண்டிருக்கிறோம். எனவே தான் விளைவு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான பாவமான காரியங்களை விட்டு உங்களை தடுக்க வேண்டும். அவ தடுக்க இல்லைண்டா என்ன காரணம்? நம்முடைய தொழுகைகளாக இல்லை. எனவே சமூகம் மாற வேண்டுமா? தொழுகை முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும். மூன்றாவது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பணி காலமெல்லாம் முன்னெடுக்கப்பட வேண்டும். இத்தகைய தீர்வுகள் ஊடாகத்தான் ஒரு நல்ல ஒழுக்க விழுமியம் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். அல்லாஹ் தஆலா அத்தகைய ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.